வணக்கம் நண்பர்களே. தற்போது இருக்கக்கூடிய அரசியல் களம் மிகவும் கடுமையான ஒரு சூழல். யார் யாருடன் கூட்டணி வைக்கலாம், யாரை எங்கிருந்து கழட்டி விடலாம், யார் பதவியை பறிக்கலாம் அப்படிங்கிற சூழ்ச்சி தற்போது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரமாக பார்க்க முடிகிறது. சட்டமன்ற தேர்தல், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி எடப்பாடி பழனிசாமியினுடைய வியூகம் மெகா கூட்டணி அமைக்கணும். பாஜகனுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அந்த பதவியிலிருந்து அவரை தூக்கி எறியணும். எப்படியாவது இந்த வேலையை நம்ம செய்யணும். திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகளை நம் பக்கம் கொண்டு வரணும். அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் முக்கிய சில கட்சிகளையும் அதிமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணுங்கிற திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி வியூகங்களை வகுக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிச்சே காட்டணும், கணிசமான இடங்களில் நம்ம வெற்றி பெற்றால் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட்டில் எடப்பாடி பழனிசாமி செயல்படுறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதே போல் எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் வியூகங்கள் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரத்தில் இது பலிக்குமா அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்கு தான். ஏன்னா இன்னைக்கு 4 முனை போட்டிங்கிறது போய் 5 முனை போட்டிங்கிற கள நிலவரம் மாறிட்டு இருக்கு. திமுக மெகா கூட்டணி ஒரு பலமான வலுப்பெற்ற ஒரு கூட்டணியில் இருக்கிற திமுகவை வீழ்த்துவதுங்கிறது அவ்வளோ சாதாரண எளிமையான விஷயம் கிடையாது. லட்சக்கணக்கான கழக உடன்பிறப்புகளை கட்சியினுடைய பொறுப்புகளில் கொண்டு வரணும். புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த கொடி சின்னத்தை பயன்படுத்தணும். மீண்டும் அதிமுக ஆட்சியில் அமரணும் அப்படிங்கிறது தான் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணம். நான் ஒரு பொதுச் செயலாளருங்கிற பதவிக்கோ முதலமைச்சருங்கிற பதவிக்கோ ஒரு தலைமை பண்புக்கோ நான் வரணும்னு என்றைக்குமே நினச்சது இல்லைங்க. கழகம் ஒன்றிணையணும், எல்லோர் தலைவர்களும் ஒன்றிணைந்து கட்சியை வழிநடத்தினா நம்ம ஆட்சி பிடிக்கலாம். புரட்சி தலைவர் வழியிலையும் அம்மா வழியிலையும் நம்ம வந்தவங்க கட்சி பலமிழந்து போவதையும் பல தோல்விகளை கண்டு நம்ம துவண்டு போகிறதும் ஒரு காலம் நம்ம தொண்டர்கள் நம்மளை மன்னிக்க மாட்டாங்க. கட்சியை வலுப்படுத்தக்கூடிய வேலையில் நம்ம ஒன்றிணையணுங்கிறது தான் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மிகப்பெரிய அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் இது எவ்வளோ தியாகம் ஒன்றா செய்ய தயாராக இருக்கிறேன், கட்சி ஒன்றிணைவதற்கு எவ்வளவு நாள் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன்னு பல செய்தியாளர் சந்திப்பில் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சசிகலாவையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் கட்சியில் இணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமியை இவ்வளோ யோசிக்கிறாரு. கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்கிற பதவி மட்டும்தான் அவருக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்குதுன்னா அந்த பொறுப்பு எனக்கு வேணாங்க, தலைமை பொறுப்பு எனக்கு வேணாங்க, முதலமைச்சர் பொறுப்பு எனக்கு வேணாங்க அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து சமீப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கின்ற சூழலில் ஏன் கட்சிக்கு ஓ பன்னீர்செல்வத்தை இணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமியை இவ்வளோ யோசிக்கிறாருங்கிறதா மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்புகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மெகா கூட்டணி வைக்கணுங்கிறது முனைப்பு காட்டுறாங்க. பாஜக கூட்டணிக்குள்ளே நாங்கள் போகலை, அவங்க எனக்கு அந்த கூட்டணி எங்களுக்கு வேண்டான்னு ஒதுங்கி நிற்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி மற்ற கட்சிகளை இணைத்து மெகா கூட்டணி வைக்க முயற்சிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு இது சாத்தியம்? ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் கட்சியில் இணைக்காமல் அதிமுக வலுவான கட்சியை உருவாக்கிட முடியுமா, வெற்றி பெற முடியுமா, மீண்டும் பழையபடி ஆட்சியை பிடிக்க முடியுமாங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வியூகங்கள் தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது பலிக்குமா? ஓ பன்னீர்செல்வம் கட்சியில் இணைந்தால் மட்டும் கட்சி வெற்றி பெற்று விட முடியுமா, ஆட்சியை பிடிக்க முடியுமா? ஓ பன்னீர்செல்வத்துக்கு மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு நல்ல வரவேற்பு இருக்கின்றதா அப்படின்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பல நேரங்களில் சமூக வலைதளங்களே பல பிரபலமான யூடியூபுகளாகட்டும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு வரக்கூடிய கமெண்டுகளும் அவருக்கு ஆதரவும் தொண்டர்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரவேற்பு அதிக அளவில் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு இல்லையா அப்படின்னு கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கும் நல்ல வரவேற்பு இருக்கிறது. அவரையும் தொண்டர்கள் விரும்புகிறார்கள், நிர்வாகிகள் விரும்புகிறார்கள், மூத்த தலைவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் இங்கு 2 அணிகளாக 3 அணிகளாக கட்சிக்குள் உட்கட்சி பூசல் அதிக அளவில் வெடிக்கிறதுனால யாருக்கு ஆதரவு கொடுக்கறது, இவருக்கு கொடுக்கறதாங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் தொண்டர்கள் இன்னைக்கு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழல். உள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகளே மன உளைச்சலுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலைக்கு ஆளாவது காரணம் இந்த மூத்த தலைவர்கள் செய்யக்கூடிய இந்த சண்டை, முட்டல், மோதல் தான் எங்களுக்கு பல பிரச்சனைகள் கொடுக்குது.
எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியும் ஆதரிக்க முடியும், ஓ பன்னீர்செல்வத்தையும் ஆதரிக்க முடியும், அதே போல் சசிகலா அவர்களையும் ஆதரிக்க முடியும்னு மிகப்பெரிய ஒரு டீம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. அந்த டீம் வளரக்கூடாது, அப்படி உங்களுக்கு ஒரு ஆதரவு வந்துடக்கூடாது அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளருங்கிற பொறுப்பிலே இருக்கணுங்கிறதுனால யாரையும் ஒன்று சேர விடாமல் தடுப்பதற்கு பல சூழ்ச்சிகள் எடப்பாடி பழனிசாமி சுற்றி நடக்குதுங்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அரசியல் களத்தில் இது சாதாரணமாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் அரசியல் மாற்றம் நிகழ்குது. ஆனால் அதிமுகவில் எந்த முன்னேற்றமும் மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக மெகா கூட்டணி அமைக்கணுங்கிறத விட அதிமுக ஒன்றிணைவதற்கு ஏதாவது ஏற்பாடுகள் செய்வார்களா, தலைவர்கள் ஒன்றிணைந்து அதிமுக வலு சேர்ப்பார்களா, மீண்டும் மனம் நொந்து போய் வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகளை சரி செய்து அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி மீண்டும் கழக பணிகளை செய்வதற்கு உறுதுணையாக இருப்பார்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். அதே போல் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வியூகங்கள் சரியாக இருக்குமே ஆனால் மெகா கூட்டணி அவர் அமைக்கணும் அப்படின்னு அவர் நினைத்தால் அதிமுக மாபெரும் இயக்கம் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கணும்ன்ட்டு எடப்பாடி பழனிசாமி விரும்பினால் அனைத்து தலைவர்களையும் ஒன்றிணைத்து செயல்பட்டால் மட்டும்தான் இவைகள் அனைத்தும் நடைபெறும். இவைகள் அனைத்தும் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அமையுங்கிறது தான் அனைவருடைய பார்வையாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு தலைவர்களும் அவர்களுடைய பதவி ஆசைக்காகவும் பதவியினுடைய நல்ல வரவேற்புக்காகவும் நம்ம இந்த பிராண்ட்லேயே இருக்கணுங்க, இந்த பதவியிலே இருக்கணுங்க, அப்போ தாங்க நமக்கு மரியாதை அப்படிங்கிற நிலையில் இருந்துக்கிட்டே இருந்தால் கட்சி பின்னடைவு அடைந்து கொண்டே இருக்கும், சரிவு நிலையை நோக்கி போய்கிட்டே இருக்கும். ஓட்டு சதவீதம் மிக மிக சரிந்து கொண்டே வந்தால் அதிமுக ஆட்டம் கண்டு விடுங்க அப்படின்னு சமூக வலைதளங்களில் கிண்டலாக பேசுகிற அளவில் இன்றைக்கி அதிமுகனுடைய நிலை போய்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா அனைத்து தலைவர்களையும் ஒன்றிணைக்கணும். அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைக்கிறதுக்கு நமக்கு என்னங்க அந்த வேலை? கட்சி வலுப்படணும், அவர்களை ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கி ஆட்சி பிடிக்கணுங்கிறது நம்ம மட்டும் இல்லைங்க, பொதுமக்களும் விரும்புகிறாங்க, தொண்டர்களும் அதைத்தான் விரும்புகிறாங்க. இதைத்தான் நம்ம தொண்டர்கள் கருத்துக்களாகவும் மக்களுடைய கருத்துக்களாகவும் நம்ம சேனல் வாயிலாக செய்திகளாக நம்ம கொடுக்குறோம். இது எங்களுடைய தனிப்பட்ட செய்தி கிடையாது, எங்களுடைய தனிப்பட்ட விருப்புகள் கிடையாது. மக்கள் எதை நினைக்கிறார்களோ, மக்களுக்கு என்ன செய்தி தேவைப்படுகிறதோ, தொண்டர்கள் அவருடைய மனநிலை எப்படி இருக்கிறதோ அதை நாங்கள் செய்தி வடிவத்தில் கொடுக்குறோம். இவருக்கு ஆதரவு, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு, ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு அப்படிங்கிறத நோக்கம் கிடையாது. அரசியல் வியூகங்களை நம்ம கொடுக்குற ஒவ்வொரு செய்திகளும் பொது நலத்திற்காகவும் நியாயமான முறைகளிலும் அந்த செய்தி உண்மைத்தன்மை மாறாமல் யார் எந்த நிலையில் எந்த களத்தில் இருக்கிறார்கள்ங்கிற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகின்ற வகையில் தான் நம்முடைய சேனல் எப்பவுமே செயல்படும். அந்த வகையில் அதிமுக ஒன்றுபடணும், மீண்டும் மெகா கூட்டணி அமைக்கணும், வெற்றி பெறணுங்கிறது தொண்டர்கள் விரும்புகிறார்கள், மக்கள் விரும்புகிறார்கள். அதை போன்று தான் நாங்களும் விரும்புகிறோம். அது பாஜக கூட்டணியில் அதிமுக கூட்டணி அமைத்தாலும் சரி, இல்லை தனித்து போட்டியிட்டு மெகா கூட்டணி வைத்தாலும் சரி, ஆக மொத்தம் அதிமுக வலுப்பெறணுங்கிறது தான் எல்லா மூத்த தலைவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் அதிமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் பல சலசலப்புகள், பல பிரச்சனைகள் தொடர்ந்து எழுந்துக்கிட்டு இருக்கு. அதை எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யலான்னு முயற்சி பண்ணுறார். ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள்கிட்டையும் நிர்வாகிகள்கிட்டையும் தொடர்பு கொண்டு உங்களுடைய குறை நிறைகளை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும், என்னுடைய சப்போர்ட் என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு பக்குவ நிலைக்கு தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அளவில் எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போகிறார். ஆனால் கட்சி வழிநடத்துவதில் எடப்பாடி பழனிசாமி தவறுகிறார். கட்சி வெற்றி பெறுவதில் வலுப்பெறுவதில் எடப்பாடி பழனிசாமி சரியாக முடிவெடுக்கவில்லைங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் ஆல்ரெடி தெளிவாக சொல்கிறார், எனக்கு கட்சியில் தலைமை பொறுப்பும் வேணாங்க, முதலமைச்சர் பொறுப்பு எனக்கு வேணாம், கட்சி ஒன்றுபட்டால் போதும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து செய்தியாளர் மத்தியிலையும் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கின்ற போது அதிமுக மீண்டும் விரைவில் ஒன்றிணைவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறதாக நம்மளை பார்க்க முடிகிறது. அதே வேளையில் அதிமுக ஒன்றுபட்டு அனைத்து தலைவர்களும் ஒன்றுபட்ட பிறகு பாஜக கூட்டணியில் அதிமுக இணைவதற்கு மெகா கூட்டணி அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் உணர முடிகிறது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். விரைவில் அது சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருக்குங்கிறத பார்க்க முடிகிறது. இதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலைங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவருடைய கோபத்தில் இருந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தாலும் அண்ணாமலை இல்லாமல்
பாஜக தமிழகத்தில் பெரிய அளவில் வளர்ச்சி பெற முடியாதுங்கிறது டெல்லி தலைமை யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒன்றிணைத்து பாஜக கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் தகுந்த முடிவெடுக்கணும். தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் சரியாக இருக்கிறதா இல்லையா? ஓ பன்னீர்செல்வம் எடுக்கின்ற அவர் ஒருங்கிணைக்கக்கூடிய தன்மை ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கின்றதா இல்லையான்னு பார்த்துட்ருக்கிற நீங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.